இப்போலாம் என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நின்னா கால் வலிக்குது, உட்கார்ந்தா முதுகு வலிக்குது, படுத்தா மனசு வலிக்குது. இப்பெல்லாம் யோசிச்சாவே தலை தான் வலிக்கு. நம்ம சரி, உங்க லைஃப் எப்படி போகுது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கை காலு கழுத்து எல்லாத்துலயும் சங்கிலியை வச்சு கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் என் குஞ்சில மட்டும் தான் சங்கிலியை கட்டல. அதுல 2 சங்கிலியை கட்டி விடுவா. பெரிய ஓவியலா அப்பா அம்மா இல்லைன்னு மனசு பேர்கிட்ட உதவி ஏட்டா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு கட்ட சங்கிலி எனக்கு கட்டிட்டு இருக்காங்க. பேஜில் வாங்க நண்பர்களே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், யாரை வேணாலும் நம்புங்க, இந்த மனசு பேர்ல மட்டும் நம்பாதீங்க. பணம் கூட ஒரு சுயநல பாத்தீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? பணக்காரன்ட்ட இருக்கும்போது அது குட்டி போடுது, அதே 7-8 வரும்போது வட்டி போடுது. டாடி, நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன தெரியுமா? என்னதான் போன்ல நெட் இருந்தாலும் அந்த நெட்டை வச்சு மீன் பிடிக்க முடியாது. கரெக்டா? எப்படி என் கண்டுபிடிப்பு? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சுவாமிஜி, கடன் தீர எந்த கோயிலுக்கு போகணும்? அடக்கி இருக்கு பய புள்ள. கடன் தீரணும்னா வேலைக்கு போகணும். பாயசம் பண்ண வாங்கினாலா சேமியா, பலிக்காத பகல் கனவு கண்டாலா மாமியா. அது போல இருக்கு உன் கதை. மச்சான் மச்சான், இந்த போஸ்ட்ல என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடு மச்சான். சீக்கிரம் எடு மச்சான். நான் ஒரு மாடல்ன்றது இன்னும் நம்ம பசங்களுக்கு தெரியல மச்சான். தேவாங்க, நானே ஜாஜி பேசுறேன்ல, ஒண்ணு சேருமான்னு தெரியல. நீ வேற ஏன்டா டிஆர் மாதிரி பேசுற? என்னடா பெரிய ஜாதி மதம்? ஐசியூ வாசல்ல உட்காந்து பாருங்க, பாக்குறவெல்லாம் தெய்வமா தெரியுவான், கடன் கொடுக்கறவெல்லாம் கடவுளா தெரியுவான். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீ என்னடானா போய் கேட்காம சுவாகமா ஸ்டேட்டஸ் வச்சுக்கிற. சொன்னா புரிஞ்சுக்கோடா. சோகமா ஸ்டேட்டஸ் வச்சா டேட்டா தான்டா குறையும், இருக்கிற பிரச்சனையெல்லாம் குறையாதுடா. நேத்தெல்லாம் உக்குறமா இருந்தா இன்னைக்கு நல்லா இருக்கா? போனஸ் ஏதாவது போட்டாங்களா? பயவுல போட்டாலும் சொல்ல மாட்டானே. அமுக்கோனி மாதிரி இருக்கும் போதே டவுட்டா இருக்கு. கேட்டுருவோமா? நேத்து ஏன்டா டல்லா இருந்தா? அந்த சோக கதை ஏன் மச்சான் கேக்குறா? 20,000 ரூபாய்க்கு பொட்டாட்டி சேலம் ஆகிட்டாடா. 20,000 ரூபாவா? அட்டா பாவி, என்னடா நடக்குதுங்க? ஏண்டா தீபாவளி அன்னைக்கு நைட்டி தாண்டா போட்டுட்டு இருக்க போறாங்க. அப்புறம் எது கூட 1000 கணக்குல பணத்தை போட்டு புடவை எடுத்துட்டு இருக்க? ஆனா எப்படி மச்சான், நேத்து டல்லா இருந்தா இன்னைக்கு ஹாப்பியா இருக்க? அதுவா, அந்த புடவையே உன் பொண்டாட்டிட்ட காட்ட போயிருக்க. ஜிம்மு போன முதல் 2 நாள் யாராவது பிடிச்சு உதைக்கணும் போல இருக்கும். இந்த 3ஆவது நாள் நம்மள 4 பேர் உதைச்ச மாதிரி இருக்கும். வாழ்ந்தா இட்லி போல வாழணும், குழிக்குள்ளேயே தள்ளினாலும் கும்முன்னு வெளியே வாழணும். எனக்கு ஒண்ணு புரியல. நேரு மாமா சொன்னாரு, சோம்பேறித்தனமே மிகப்பெரிய எதிரின்னு. ஆனா காந்தி தாத்தா என்ன சொல்றாருன்னா, உங்க எதிரியே நேசிங்கன்னு சொல்றாரு. இப்போ நான் மாமா சொல்றதை கேக்குறதா இல்ல தாத்தா சொல்றதை கேக்குறதா? ஒரே குழப்பமா இருக்கே. உங்களுக்கு யாராச்சும் ஓவரா குறைச்சல் கொடுத்தாங்கன்னு வைங்களா, ஒண்ணு லூஸ்ல விட்டுருங்க, இல்ல லூசுன்னு விட்டுருங்க. ஏன்பா சோகமா இருக்க? தலை வலிக்குதா? அது இல்ல, அப்புறம் என்ன வயிறு வலிக்குதா? ஏன் தலைவலி வயிறு வலிதான் வரணுமா? எங்களுக்கெல்லாம் காதல் வரக்கூடாதா? காதலா? இப்ப எந்த பொண்ணு உனக்கு காதலிக்குது? எந்த பொண்ணுமே எனக்கு காதலிக்கல, அதுதான் சோகமா இருக்க. ஆஹா, குடிகாரம் பட்டம் தராத குறைந்த விலை மதுபானம். சோறு தண்ணி இல்லாம கூட ஒரு நாள் இருந்துருவா, ஆனா அந்த டீ இல்லாம ஒரு வேளை கூட இருக்க முடியலையே. என்ன, நம்ம டீ குடிச்ச காசை சேர்த்து வச்சிருந்தாலே இந்நேரம் ஒரு டீ கடையே வச்சிருக்கலாம். டீ ரொம்ப குடிக்காதுடா, அப்புறம் முடி எல்லாம் அரைச்சு போறோம். மண்ட சுண்ணாம்பு சட்டி மாதிரி ஆனாலும் பரவாயில்ல, டீ குடிக்காம என்னால இருக்க முடியாது. ஒரு நாள் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு, சாப்பிடாம இருந்தேன். சாப்பிடாம இருக்கியாடா, இதையாவது கூட்டின்னு எங்க அம்மா டீ குடிச்சிச்சு. அந்நேரம் பார்த்து டென்ஷன் மொத்தமா குறைஞ்சிச்சு.
சரி இதுவும் நல்லா இருக்கேடான்னு டெய்லி ஒரு 4 டம்ளர் டீ குடிக்கிறேன். அது என்னடா வயசான மொழி ஆயிடுவேன்னு சொல்றேன். அடே வயசு ஆயிட்டே இருக்குன்னு வருத்தப்படாத. ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட ட்ரை ஃப்ரூட்டுக்கு தான் மதிப்பதியம். படிக்கிற வயசுல பள்ளிக்கு ரொம்ப பிடிக்கல. இப்ப என்னடானா வேலைக்கு போக பிடிக்கல. எப்பக்கான் திறந்து போறோம். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி திருத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருமே. காரணம் இல்லாமையா? இல்ல காரணத்தோட தான் இருக்கேன். படிச்சவனுக்கு படிக்காதவனுக்கு ரொம்ப வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க. படிச்சவன் என்ன நாயம் வச்சிட்டு இருக்கான், படிக்காதவன் மாடை மேய்க்கிறான், அவ்வளவுதாங்க. சரித்திரத்தை திரும்பி பார்த்தா அதை நம்மளுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க. நம்ம வாழணும்னா நம்ம தான் 3 வேளைக்கு நல்லா திருப்தியா சாப்பிடணும். போய் நல்லா சாப்பிடுங்க போங்க. என்ன மேன் மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்க? அவ்வளவு போர் அடிக்குது. சேச்சா எனக்காச்சும் போர் அடிக்கிறதாச்சும். ஏன்னா என் லைஃப்ல நான் ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடக்க அங்க பாடுறா கூத்த அப்படின்ற ரேஞ்சு போகும். பின்ன எனக்கு எப்படி போர் அடிக்கும்? ஏமாப்ல நம்ம 8வது படிக்கும் போது மூக்குப்பொடி வாத்தியார் இருந்தார்ல, அவரு சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குதுடா. அவரு பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா? எல்லாம் சொல்றேன். ஆமா, இவங்க 2 பேரும் உருப்படவே மாட்டாங்க, ரோட்ல தான் நிப்பாங்கன்னு சொன்னாரு. அவரு சொன்னது மாதிரி அப்படியே நடந்திருக்கு பாரு. ஆமா பிரம்மா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா என் லைஃப்ல? அவனு கேட்கணும், மத்தவங்களுடைய தலையெழுத்தெல்லாம் நல்லா தானே எழுதி வச்சிருக்கீங்க, ஏன் என்னோட தலையெழுத்த மட்டும் இப்படி இறுக்கி வச்சிருக்கீங்க? என் தலையெழுத்தை எழுதும் போது பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கீங்க. அதனாலதான் என் வாழ்க்கையே பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் 4 நாள் மழை வரும்னு சொன்னாங்க, இப்ப புயல் வேற வருதுன்றாங்க. தீபாவளி கழிச்சு வேலைக்கு போலான்னு பார்த்தேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பொங்கல் தாண்டி தான் வேலைக்கு போனோம் போலயே. அந்த காலத்துல எல்லாம் மழை வந்ததுன்னா பேப்பர்ல படகு செஞ்சு விடுவோம். இப்ப மழை வந்தா உண்மையான படகே வருது. நானும் ஒரு தடையாவது மழை வந்தா இளையராஜா சாங்கு டீ பஜ்ஜி சாப்பிடலான்னு பாக்குறேன். ஆனா இங்க நடக்கிறது கரண்ட் கட்டும், கொசு கட்டி என்ன மிச்சம்? ஃபர்ஸ்ட் 4 நாள் மழை வரும்னு சொன்னாங்க, இப்ப புயல் வேற வருதுன்றாங்க. தீபாவளி கழிச்சு வேலைக்கு போலான்னு பார்த்தேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பொங்கல் தாண்டி தான் வேலைக்கு போனோம் போலயே. அந்த காலத்துல எல்லாம் மழை வந்ததுன்னா பேப்பர்ல படகு செஞ்சு விடுவோம். இப்ப மழை வந்தா உண்மையான படகே வருது. நானும் ஒரு தடையாவது மழை வந்தா இளையராஜா சாங்கு டீ பஜ்ஜி சாப்பிடலான்னு பாக்குறேன். ஆனா இங்க நடக்கிறது கரண்ட் கட்டும், கொசு கட்டி என்ன மிச்சம்? எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ அப்போ சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும், பரவாயில்லையா? நேத்து குழம்புல சுத்தமா உப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு மொத்த உப்பையும் குழம்புல பொட்டி வச்சிருக்கா. இதுக்கே ஏதாச்சும் காரணம் சொன்னா நாளைக்கு பச்சை தண்ணியை வச்சுட்டு இதுதான் குழம்புன்னு சொன்னான்னு சொல்லுவா. காட்டு மாலை வேட்டையாடு. என்னடா லூனா வெளிய நிக்கிற? என்னைய டீச்சரு போய் எருமமே அப்பதான் உனக்கு புத்தி வரும்னு சொல்லி வெளியே துரத்திட்டாங்க. அவங்க உன்னை வெளியே அனுப்புற மாதிரி நீ என்ன கேட்ட? நீங்க இவ்வளவு அறிவோட இருக்கீங்களே, எத்தனை எருமை மேய்ச்சிங்கன்னு தான் கேட்டேன். அதுக்கு போய் வெளியே நிக்க வச்சுட்டாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. உங்க அப்பா சொன்னாரு, உழைச்ச தாண்டா சோறு வரைக்கும் பொண்ணாரு. அப்போ குழம்பு கடைக்கு என்னப்பா பண்ணணும்னு என்ன நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு சொன்னாரு. இப்படிவானா நானு அப்புறம் கூட்டு பொருளுக்கு என்னப்பா பண்றதுன்னு கேட்டேன். போன மனுஷன் திரும்பி வந்து 4 வாங்குவாங்க. இப்படித்தான் போயிருக்கு.